ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்னா, இந்த இயர்க்கான 3 இயர் எல்எல்பி கோர்ஸுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா இல்லையா, அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பி ஹார்ன்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கோர்ஸ்ன்ட்டு வந்து தனித்தனியான 2 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக தான் நமக்கு வந்து உள்ளார போக முடியுமே தவிர டைரெக்டாக உள்ளார போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 3/7/2024, அதாவது ஜூலை 3 தான் வந்து அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆச்சு. அதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 24/7/2024 வரை வந்து டைம் இருக்குது. அதாவது இன்றைக்கி வரை வந்து டைம் இருக்குது. இதுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து எதுவும் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டுங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th செம் வர தான் மார்க் ஷீட் இருக்குது. 6th செம்க்கு இன்னும் வந்து ரிசல்ட் வரலன்னு இருக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டி சைடில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5th செம் வர இருக்கிற மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிவிட்டு 6th செம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து ஆட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டேட் எக்ஸ்டென்ஷனுக்கான சான்சஸ்ங்கிறது கம்மியாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6th செம் வர மார்க் ஷீட் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு 5th செம் வர மார்க் ஷீட் இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 6th செம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃப்ரம் டு போட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்து அது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ண வேணாம். அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுறது பெட்டர். மேபி வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். பிகாஸ் கவுன்சிலிங்கில் தான் எடுக்கிறனால ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.